வந்து இயேசு என்னோட பேசினார். ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ನನ್ನನ್ನು ಮಾತನಾಡಿದರು. ಶಿಲುಬೆಯ ದರ್ಶನத்தை ಕಣ್ಣಾರೆ பார்த்தேன். ಶಿಲುಬೆಯ ದರ್ಶನವನ್ನು ಕಣ್ಣಾರೆ ನೋಡಿದ್ದೇನೆ. என் மகனே உனக்காக நான் மரித்தேனே. ನನ್ನ ಮಗನೇ ನಿನಗೋಸ್ಕರ ನಾನು ಸತ್ತಿದ್ದೇನಲ್ಲ. எனக்காக நீ என்ன செய்வாய்? ನನಗೋಸ್ಕರ ನೀನು ಏನು ಮಾಡುತ್ತೀಯಾ? எனக்காக நான் மரித்தேனே. ನಿನಗೋಸ್ಕರ ನಾನು ಸತ್ತೇನಲ್ಲ. எனக்காக நீ என்ன செய்வாய்? ನನಗೋಸ್ಕರ ನೀನು ಏನು ಮಾಡುತ್ತೀಯಾ? அந்த வார்த்தை தான் உனக்கு நான் செய்யறதுக்கு என்ன இருக்குது சாமி இடத்துல? ನಿನಗೋಸ್ಕರ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಿದೆ? உங்களுக்கு நான் செய்யறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ನಿನಗೋಸ್ಕರ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಿದೆ ಸ್ವಾಮಿ? நான் என்ன செய்ய முடியும்? ನಿನಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? போன சரீரமெல்லாம் கிழித்து நான் செத்தாலும் கூட அது உங்களுக்கு ஈடாகாதே சுவாமி. ನಾನು ಆಗಿನ ಶರೀರವನ್ನೆಲ್ಲ ಹರಿದು ಸತ್ತರೆ ಅದು ಈಡಾಗುವುದಿಲ್ಲವಲ್ಲ ಸ್ವಾಮಿ. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஊழியம் பண்றேன்ப்பா. ನನ್ನ ಜೀವಿತ ಕಾಲವೆಲ್ಲ ನಾನು ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. அன்னைக்கு இறங்குனதா இந்த காலத்துல ಅವತ್ತೇ ಇಳಿದಿದ್ದೆ ಈ ಒಂದು ರಣರಂಗ. 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு 10000 ரூபாய்க்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்ததல்ல. 5,000 1,000 ರೂಪಾಯಿ 10,000 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಣಕ್ಕೆ ಆಸೆಪಟ್ಟು ಸೇವೆಗಳನ್ನು ಬರಲಿಲ್ಲ. அவருடைய அன்புக்கு ஈடாக உன்னத பாட்டில் வசனம் படிக்கிறோம். அவருடைய அன்புக்கு ஈடாக என்னுடைய சொத்தை ஃபுல்லா வித்து நான் கொண்டு வந்து வச்சா கூட இயேசுவின் அன்புக்கு அது ஈடாகாது. ಪ್ರೀತಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ವತ್ತನ್ನೆಲ್ಲ ಮಾರಿ ಆ ದುಡ್ಡನ್ನು ತಂದು ಇಟ್ಟರು ಅವರ ಪ್ರೀತಿಗೆ ಸಮವಾಗುವುದಿಲ್ಲ. அதுதான் நம்முடைய ரட்சிப்பின் பலன். ಅದೇ ನಮ್ಮ